எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து 1000 வருஷ அரசாட்சியை யோசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37, 38, 39. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசியை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு எருசலேமை பார்த்து, இயேசு எருசலேமில் பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை தரம் உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனம் திரும்ப மனம் இல்லை. இயேசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து 35 வருஷம் கழித்து ஒட்டுமொத்தம் இயேசு பிறந்து 70 வருஷத்துக்குள்ளே எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டது. இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், என்னை காணாதிருப்பீர்கள். யூதருங்க இயேசு ஏற்றுக்கொண்டால், இஸ்ரேல் நாடு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கும். 1,44,000 பேர், ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் 1,44,000 பேர் உலகத்தை டிசைன் பண்ணுவதற்கு எருசலேம் அவங்களுக்கு சொந்தம் தேவையில்லை. இஸ்ரேல் ஜனத்துக்கு நாடு தேவையில்லை. உலகத்தையே தருகிறார். உலகமே அவங்க கைவசத்துக்கு போகும். ஏன்னா உலகத்தை ஆளுகை செய்ய முடியாத தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அவங்க அறிவாளிங்க, புத்திசாலிங்க. ஆனாலும் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால் இந்த சாபம் இன்னும் அவர்களை தொடர்ந்து சுற்றியும் சத்துருக்கள் மத்தியில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சத்துருக்களை நேசிக்கணும். இயேசு சொன்னார், எல்லா ஜனமும் என்னுடைய ஜனம், யூத ஜனமோ இஸ்லாம் ஜனமோ எல்லாமே என் ஜனம். எல்லா ஜனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு ஏற்றுக்கொண்டு எல்லா ஜனத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு அயன்டோன் பாதுகாப்பு தேவையில்லை. அயலான நேசிக்காத இந்த அறிவாளிங்க அயன்டோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எது கண்டுபிடிச்சிங்க? நாங்கள் சொட்டு பாசானம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சுட்டு வாழ்க்கையை பாசானம் ஆக்குற நீங்கள் சொட்டு பாசானம் உங்களுக்கு எதுக்கு? தேவன் வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணுவார். நம்ம அறிவு ஞானத்தெல்லாம் விட்டுட்டு வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை ஏற்றுக்கொண்டால் 1000 வருஷம் சாகா வரத்தை தேவன் வைத்திருக்கிறார். யூதருங்க என்னைக்கு கிறிஸ்துவ நாடு என்று சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்வார்களானால் அன்னையிலிருந்து 1000 வருஷ அரசாட்சி டிசைன் பண்ணப்படும். ஆகவே இயேசு ஏற்றுக்கொள்ளாத இந்த யூதருங்க சபிக்கப்பட்டவங்க. யூதருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இப்போ இயேசு அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுக்கல, மனுஷன்தான் கொடுத்தான், கிறிஸ்துவன் தான் கொடுத்தான். ஆனால் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அவங்களுக்கு எத்தனையோ தரம் எருசலேம் அழிந்து சுட்டரிக்கப்பட்டது. ஆகவே இன்னும் இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஏற்றுக்கொண்டால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால், சத்துருவை நேசிக்க கற்றுக்கொண்டால் அவங்களுக்கு மரணம் இல்லை, அயன்டோன் தேவையில்லை, சொட்டு பாசனம் தேவையில்லை, பங்கரில் போய் பதுங்க தேவையில்லை. எல்லா ஜனத்துக்கும் வெளியரங்கமாய் மனரம்யமாய் சமாதானத்தோடு வாழ தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால்தான் 10 லட்சம் யூதர்கள் இயேசு மரித்து உயிர்த்து போன பின்னாடி 35 வருஷம் கழித்து 10 லட்சம் யூதர்கள் ரோமர் படையெடுத்து சுட்டெரித்தார்கள். 1800 வருஷமாக நாடு அலைந்தார்கள். இப்பொழுது நாடு கொடுத்து 80 வருஷம் ஆகுது. இன்னும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சீக்கிரமாக இந்த நாடு மறுபடியும் சுடுகாடாய் மாறிவிடும். அவங்க அறிவாளிங்க, புத்திசாலிங்க. அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் யாருக்கும் தர முடியாது. தினந்தோறும் சத்துருக்கள் சண்டை, சுற்றியும் சண்டை. அறிவாளி புத்திசாலி எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாத்தையும் கரை சேர்க்கணும், எல்லாத்தையும் அன்பு செய்யணும். அவன் தான் அறிவாளி. இருக்கு. இந்த அமெரிக்காக்காரன் இல்லைனாக்கா இஸ்ரேல் நாடு ஒழிஞ்சிடும். அமெரிக்காக்காரனுக்கு புத்தி இல்லை. திருடனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கணும், எல்லா நாட்டையும் நேசிக்கணும், எல்லா ஜனத்தையும் அங்கீகரிக்கணும். எந்த நாட்டில் நாங்கள் தான் பெரிய ஆளுங்க, நாங்கள் தான் யூதருங்க, உயர்ந்தவர், நீ தான் இந்த பூமியில், நானும் எல்லாருமே இந்த பூமியில் பிறந்தீங்க. இப்போ இஸ்மாவேலு ஆபிரகாமுடைய மகன், ஈசாக்கு ஆபிரகாமுடைய மகன், எல்லாமே ஆதாம் ஏவாளில் எல்லா ஜாதி ஜனமும் ஒரே தேவனுடைய படைப்பு. சில காலம் தேவன் பிரித்து வச்சார். இப்போ மறுபடியும் சேர்ந்து வாழ சொல்கிறார். சேர்ந்து வாழாவிட்டால் இந்த உலகத்தில் சந்ததி இருக்காது, தலைமுறை இருக்காது, தலைமுறை இருக்காது. யூதர்கள் மாதிரி உலகத்தில் சபிக்கப்பட்ட ஜனங்க யாருமே கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திலே பெருக்கி சேர்த்தனா 2 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. எருசலேமில் வெறும் 85-95 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதில் 60 லட்சம் பேர் தான் யூதருங்க, மற்றவங்களாம் புறஜாதிங்க. ஆகவே இந்த சின்ன ஜனம் உலகத்தையே பகைச்சிட்டு இருக்குது.
ஏன்னா அறிவாளி, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆகவே அறிவாளி, புத்திசாலி, எல்லா டெக்னாலஜி இருந்தாலும் எல்லாத்தையும் நேசிக்கணும். மனுஷனை நேசிக்காவிட்டால் அவன் முட்டாள். யூதர்கள் மாதிரி சபிக்கப்பட்டு உலகத்திலே 2வது யுத்தத்தில் ஹிட்லரு 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் ரத்தம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் என்று சாபம் வாங்கி கொண்டார்கள். ஆகவே 60 லட்சம் யூதர்கள் அழிந்தாங்க. இப்போவும் அழிஞ்சிட்டு தாங்கிறாங்க. இப்போவும் இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷத்தில் எருசலேமு இஸ்ரேல் நாடு சுட்டெரிக்கப்படும். இயேசு சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவு என்னை காணாது இருப்பீர்கள், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஆகவே இயேசு ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? உலகமே அவன் கைக்கு வருது, யூதர் கைக்கு வருது, எல்லா டெக்னாலஜி கொடுத்துருக்காரு. அது இன்னும் புரியல. சீக்கிரமாக அவங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ஜனமே, யூத ஜனமே, இயேசு தான் நம்ம மெஸ்ஸியா, இயேசு தான் நம்ம கிறிஸ்து என்று அவங்களுக்கு சொல்ல வைப்பார். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். உலகத்தை 1000 வருஷம் வாழ்ந்து சாகாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1000 வருஷம் முடிஞ்சு தான் ரகசிய வருகை. ஆகவே ரகசிய வருகை முடிஞ்சு தான் சாத்தானுடைய ஆட்சி. சாத்தானுடைய ஆட்சி முடிஞ்சு தான் பல முத்திரைகளை உடைத்து தேவன் தன்னுடைய வார்த்தையின் வாயின் பட்டயத்தினாலே சத்ருவை சாத்தானை ஜெயிப்பார். ஆகவே இந்த யூத ஜனத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். எருசலேம் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டும். நாமளும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.